Hello all, welcome back to Axizone. இன்னைக்கு ஒரு பப்ஸ் ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் எனக்கு வந்து டிஎம் பண்ணி கேட்ட ஒரு ரெசிபி இது. கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பஃப் பண்ணுறதுக்கு உள்ள ஸ்டஃபிங்ஸ் தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டு தாளிச்சிருங்க. தாளித்ததும் நம்ம வெட்டி வச்சிருக்கிற ஒரு வெங்காயம் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தோடனே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட வெட்டி வச்சிருக்க ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பைசஸோட அளவு எல்லாமே உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைஸ் லெவலில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு அடுத்து மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கிறேன். மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸில் நான் எடுத்தது கேரட், கேப்சிகம், காலிஃப்ளவர், கிரீன் பீஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா கூட்டாகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு ஹாஃப் கிளாஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணி வைக்கிறேன். இந்த வெஜிடபிள்ஸுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் கூட இதே ரெசிபியில் ஃபாலோ பண்ணி செய்யலாம். ஸ்டஃபிங்ஸுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 10 minutes வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து குக் பண்ணுங்க. மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 5 to 10 minutes பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆகி அந்த தண்ணி வந்து கொஞ்சம் இருக்கும். அந்த தண்ணியை வந்து வத்த விடுறதுக்கு ஓப்பனில் வந்து குக் பண்ணுங்க. ஓப்பனில் குக் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக இறக்க போகிற நேரத்துக்கு நான் வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக பன்னீர் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நான் வந்து பப்ஸ் செய்கிறதுக்காக பப்ஸ் ஷீட் வந்து நான் கடையில் வாங்கியிருந்தேன் வால்மார்ட்டில். அந்த ஷீட்டில் தான் இன்றைக்கி வந்து பப்ஸ் செய்ய போகிறேன். இதை மாதிரி வால்மார்ட்டில் கிடைக்கும் இந்த ஷீட் வந்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஷீட் இருக்கும். அந்த 2 ஷீட்டில் நான் இப்போ ஒரு ஷீட்டு தான் எடுக்க போகிறேன். அந்த ஒரு ஷீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 3 பீசஸாக நான் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். ஒவ்வொரு ஷீட்டாக கட் பண்ணிக்கோம்னா அதை வந்து திருப்பியும் வந்து அதையும் மடக்கி ஹாஃபாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஷீட் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சு லைட்டாக அந்த ஷீட்டை வந்து தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டிங்கன்னா லைட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங்ஸை உங்களுக்கு தேவையான அளவு அது உள்ளே வச்சு அதை வந்து சீல் பண்ணிட வேண்டியதுதான். தண்ணி தொட்டு லைட்டாக அந்த ஓரத்தில் வந்து ஒட்டி விட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா சீல் ஆகிக்கிறோம். அது அப்படியே லைட்டாக ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாவே சீல் ஆகிக்கிறோம். பஃப் ஷீட்டுக்குள்ளே எல்லா ஸ்டஃபிங்ஸையும் வச்சு ரெடி பண்ணதுக்கப்புறம் அது மேலே நான் லைட்டாக கொஞ்சமாக ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் ஆயில் தேய்க்கிறதுக்கு பதிலாக பாலோ இல்லாட்டினா எக்கோட ஒயிட்டை வந்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பஃப் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஓவனில் பேக் ஆப்ஷனில் 325 ஃபாரன்ஹீட்டில் 15 minutes டைமர் செட் பண்ணிட்டேன். அதில் ப்ரீ ஹீட் ஆக விட்டுட்டேன். ப்ரீ ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பஃப்பை ஓவனுக்குள்ளே வச்சு பேக் பண்ண வேண்டியதான் 15 minutesக்கு. நான் இன்னைக்கு ஏர் ஃப்ரையரில் எனக்கு பேக் ஆப்ஷன் இருக்கு. அதுலேயே வந்து நான் யூஸ் பண்ணுறேன். என்னோட ஏர் ஃப்ரையரில் நான் வந்து 325 ஃபாரன்ஹீட்டில் 15 minutes செட் பண்ணியிருக்கிறேன். அந்த 15 minutes போதும் இந்த பஃப் வந்து ரெடி ஆகிறதுக்கு. அப்படி இல்லைன்னா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணி சூப்பராக சாப்பிடலாம். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.